வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 5 and 6 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி. எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். கிரியேட் அன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். Rakesh started business with a capital of rupees 1,50,000, deposited money with the bank 80,000, purchased goods from Mahesh and paid through debit card rupees 25,000, sold goods costing rupees 10,000 to Mohan for rupees 14,000, who pays through debit card. Commission received by check and deposited the same in the bank rupees 2,000, paid office rent through ECS rupees 6,000, sold goods to Raman for rupees 15,000, of which 5,000 was received at once. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ப்ராப்ளமில் ஈஸியாக இந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, எஸ், இப்போ இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். ராகேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் சொல்லிட்டாங்க. 1,50,000 rupees வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ எது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா கேஷும் கேபிட்டல்லையும் வரும். பாருங்கள், கேஷில் ஒரு 1,50,000 அண்ட் கேபிட்டலில் ஒரு 1,50,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெபாசிட்டட் மணி வித் த பேங்க். ஓகே, மணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும்? கேஷை எடுத்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறாங்க. அப்போ கேஷில் குறையும் இல்லையா? அப்போ இது ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கலாம். அதே தான் வரும் ஈக்குவேஷன். அடுத்த ஸ்டெப் போடும்பொழுது நமக்கு கேஷில் ஒரு 80,000 கம்மி பண்ணிவிட்டு அண்ட் அதை பேங்க்கில் காமிக்க போகிறோம். எஸ், ஏன்னா டெபாசிட் பண்ணுறது பேங்க்கில், அதுக்கான கேஷ் தான் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த கேஷ் அமௌண்ட் குறையும் இல்லையா? அதனால தான் கேஷில் மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் போட்டாச்சு. 1,50,000லேருந்து 80 போச்சுன்னா 70 அண்ட் இது 80, இது அப்படியே 1,50,000 தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் மகேஷ் அண்ட் பே த்ரூ டெபிட் கார்டு. ஓகே, மகேஷ் கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கியிருக்காங்க. கூட்ஸ் வாங்கினா எது அஃபெக்ட் ஆகும்னா ஸ்டாக்கில் வரும். அண்ட் எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெபிட் கார்டுனா பேங்க்கில் இருக்க அமௌண்ட் குறையும் இல்லையா? கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தோன்னா கேஷ் குறையும். இப்போ நம்ம கார்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் நமக்கு குறையும். அப்போ 25,000 பேங்க்கில் சப்ராக்ட் பண்ணணும் அண்ட் ஸ்டாக்கில் ஆட் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோல்டு கூட்ஸ் காஸ்டிங் rupees 10,000. அதாவது அந்த கூட்ஸோட வர்த் எவ்வளோன்னா 10,000 to மோகன் for rupees 14,000. ஓகே, மோகனுக்கு 10,000 வர்த் கூட்ஸை 14,000க்கு சேல் பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்னா who pays through debit card. ஓகே, மோகன் எப்படி பே பண்ணுறாரு? டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணுறாரு. அப்போ 10,000 தான் அந்த கூட்ஸோட வர்த். அப்போ ஸ்டாக் எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 தான் குறையும். ஓகே, ஆனால் இங்கே 14,000 பே பண்ணுறாங்க. அப்போ அந்த பேலன்ஸ் 4,000 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அது இல்லையா? பிகாஸ் இப்போ 10,000 வர்த் கூட்ஸை 14,000 விற்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல 4,000 டிஃப்ரென்ஸ் வருது. அந்த 4,000 ஜாஸ்தியாக நம்ம விற்கிறோம். அப்போ அது நமக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எங்கே போகும்னா கேபிட்டலில் தான் போகும். அப்போ என்ன ஆகும்னா கூட்ஸில் அதாவது ஸ்டாக்கில் 10,000 மைனஸ் பண்ணணும் அண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 14,000 ஆட் பண்ணுவோம். பிகாஸ் பேங்க் மூலமாக டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணுறதுனால பேங்க்குக்கு தான் போகும். அதுக்கப்புறம் 4,000 கேபிட்டலில் வரும். ஓகே, எஸ், இது ஈக்குவேஷன் போட்டுட்டு நம்ம பாருங்கள், 14,000 பேங்க்கில் போட்டிருக்கோமா அண்ட் ஸ்டாக் 10,000 மைனஸ் பண்ணுறோமா அண்ட் 4,000 கேபிட்டலில் போகுது. ஓகே, இப்போ இதை ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். 70, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் அண்ட் இதை மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கமிஷன் ரிசீவ்ட் பை செக் அண்ட் டெபாசிட்டட் த சேம் இன் த பேங்க். என்ன பண்ணுறோம்? கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, செக்காக ரிசீவ் பண்ணுறோம் அண்ட் அந்த செக்கை என்ன பண்ணிட்டோம்? பேங்க்கில் டெபாசிட்டும் பண்ணியாச்சு. அப்போ இந்த கமிஷன் ரிசீவ்டு பேங்க்கில் ஆட் ஆகும் 2,000. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டல்லையும் கேஷ் வந்த மாதிரி. ஓகே, அதனால் ரெண்டுத்துலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்கம் இது கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னும் போது நமக்கு அந்த இன்கம்மை எதில் கொடுக்கும்? கேபிட்டலில் தான் கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதில் ஆட் ஆகுது அண்ட் பேங்க்கில் செக் மூலமாக ரிசீவ் பண்ணுறதுனால பேங்க்கில் போடுறோம். பெய்ட் ஆஃபீஸ் ரெண்ட் த்ரூ ECS. ஓகே, ECSன்றது என்னென்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். ஓகே, அதனால்
நம்ம வந்து பேங்க் மூலமாக பே பண்ணுறோன்னு அர்த்தம் ECSன்னா. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா 6000 பேங்க்கில் நமக்கு குறையும். அப்போ இது ஈக்குவேஷன் முதல்ல போட்டுக்கலாம். 70 இங்கே வந்து 71 இங்கே 15. இப்போ இங்கே 6000 வந்து பேங்க் பேலன்ஸ்லேருந்து குறைக்க போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து என்ன ஆகும், கேபிட்டல் தான் நமக்கு குறையும். கேபிட்டல்ன்றது என்ன, பிஸ்னஸில் இருக்க பணம். ஓகே, அப்போ அந்த பிஸ்னஸில் இருக்க பணம் வந்து என்ன ஆகும், இப்போ ரெண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னா குறையும் இல்லையா, அதனால் அதை அங்கே காட்டுறோம். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 6000 மைனஸ், இங்கே 6000 மைனஸ். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், இங்கே 65 வந்துருச்சு, இங்கே 15, இங்கே 1,50,000 வந்துருச்சு. சோல்டு கூட்ஸ் டு ராமன் 15,000 of which 5,000 was received at once. ஆக்சுவலி பாருங்கள், ராமனுக்கு 15,000 வர்த் கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டாக்கில் வந்து நமக்கு 15,000 மைனஸ் பண்ணுவோம். ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 5,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 70,000 5,000 ஆட் ஆகிடும். பிகாஸ் 5,000 அவர்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பேலன்ஸ் 10,000ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டார் ஆகிடும். ஏன்னா கூட்ஸ் வந்து நம்ம கிரெடிட்க்கு கொடுத்துருக்க மாதிரி 15,000 வர்த் கூட்ஸ் கொடுக்குறோம், அதில் 5,000 மட்டும்தான் கேஷாக ரிசீவ் பண்ணுறோம். என்ன சொல்லிட்டாங்க, ஆஃப் விச் 5,000 வாஸ் ரிசீவ்ட் அட் ஒன்ஸ் அப்படின்னா கூட்ஸை கொடுத்த உடனே நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கேஷாக ரிசீவ் பண்ணுறோம். அப்போ அந்த பேலன்ஸ் 10,000ன்றது என்னென்னா நமக்கு டெட்டார். டெட்டார்ன்றது நம்ம கொடுத்துருக்க கடன். ஓகே, அப்போ பாருங்கள், 5,000 கேஷில் அண்ட் டெட்டார்ஸ் 10,000, இங்கே ஸ்டாக் 15,000. பிகாஸ் ஸ்டாக்கை தான் சேல் பண்ணுறோம், கூட்ஸ் சேல் பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஸோ இது இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். 75 இங்கே 10, இங்கே 65, இங்கே 0, இங்கே 1,50,000. பாருங்கள், இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள், 1,50,000 வந்துருச்சா, இங்கேயும் 1,50,000. அப்போ ஈக்குவேஷன் சரியாக இருக்குது. இது மாதிரி ஈக்குவேஷன் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஒரு வேளை ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். இது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போதுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் போதுமே பாருங்களேன், ஈக்குவேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 1,54,000 வருதா, இங்கே பாருங்கள் 1,54,000. அது மாதிரி எல்லா ஈக்குவேஷன் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக தான் ரெண்டு சைடும் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Create an accounting equation on the basis of the following transaction. Started business with cash rupees 80,000 and goods rupees 75,000. Sold goods to Shanmugam on credit for rupees 50,000. Received cash from Shanmugam in full settlement 49,000. Salary outstanding rupees 3,000. Goods costing rupees 1,000 given as charity. Insurance premium paid rupees 3,000. Out of insurance premium paid, prepaid is rupees 500. எஸ், இப்போ இதை போடலாமா? பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளமில் வெறும் கேஷ் தான் கொடுத்தாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷும் இருக்குது, கூட்ஸும் இருக்குது. ரெண்டுமே நம்மளோட கேபிட்டல் தான் இன்வெஸ்டட். ஓகே, ஆனால் வந்து எங்கே காட்ட போகிறோம்னா கேஷ்லேயும் கூட்ஸுன்றதுனால ஸ்டாக்லேயும். ஓகே, இப்போ போடலாமா? கேஷ் வந்து 80,000 அண்ட் கூட்ஸ் பார்த்திங்கன்னா 75. அப்போ அதில் போட்டிருக்கோம் பாருங்கள், கேபிட்டல் 1,55,000. புரிஞ்சுதா? கேபிட்டல்ன்றது வெறும் கேஷாக தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. கூட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வேறு எதாவது அசட், ஃபர்னிச்சர் கூட இருக்கலாம், பிளான்ட் கூட இருக்கலாம், அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுதான் வந்து கேபிட்டல்ன்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு சண்முகம் ஆன் கிரெடிட். சண்முகத்துக்கு கிரெடிட்டில் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். அப்போ சேல்னும் போது எது அஃபெக்ட் ஆகும், கூட்ஸ் இல்லையா, அப்போ ஸ்டாக் வந்து 50,000 குறையும். அண்ட் கிரெடிட் அப்படின்னதுனால நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணல, கடனுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு எது ஆகும்னா டெட்டாஸ் அதிகமாகும். ஓகே, எஸ், பாருங்கள், இது 50,000 மைனஸ் பண்ணுறோம் அண்ட் இது 50,000 ஆட் ஆகுது. புரிஞ்சுதா? எஸ், இப்போ ஈக்குவேஷன் போட்டுக்கலாம், சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சண்முகம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் rupees 49,000. ஆக்சுவலாக 50,000 அவர் தரணும், ஆனால் ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுதா? அதாவது 50,000க்கு தான் கூட்ஸ் கொடுத்தோம், 50,000 கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் 49,000 தான் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த டிஸ்கவுண்ட் எங்கே போய் அஃபெக்ட் ஆகும்னா நம்ம கேபிட்டலில் காமிக்கணும். ஓகே, அப்போ ரிசீவ்டு இல்லையா, கேஷ் வந்து வாங்கியிருக்கோம். அப்போ 49,000 இங்கே வரும். அதுக்கப்புறம் வந்து டெட்டாஸ் 50,000ல் நமக்கு என்ன ஆகிடும், 50,000 அவர் செட்டில் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் இதுக்கு மேலே 1,000 தரப்போகிறது இல்லை, ஏன்னா அந்த 1,000 டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம காமிச்சிட்றோம். புரியுதா? இப்போ 49,000 கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், கேஷில் போட்டுட்டோம். டெட்டாஸ் வந்து
50,000ல 49 தானே கொடுத்துருக்காங்க, ஏன் நம்ம 50 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க, ஃபுல் செட்டில்மெண்ட் 50யும் கொடுத்ததா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பேலன்ஸ் 1000 எங்கே போகுதுன்னா கேபிட்டலில். ஓகே, ஏன்னா டிஸ்கவுண்ட் அவருக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம். 80 + 49 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 50 - 50 இங்கே 25 வரும். ஓகே, இங்கே 1,54,000. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், சேலரி அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எங்கே வரும் அப்படின்னா அது லயபிலிட்டி. ஓகேவா, லயபிலிட்டியில் நம்ம 3,000 காட்ட போகிறோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங்கிறது நமக்கு கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, சேலரி பாருங்கள், லயபிலிட்டி புதுசாக வருது, கேபிட்டலில் வந்து 3,000 குறையுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்ஸ் காஸ்டிங் ₹1,000 given as charity. கூட்ஸ் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க சேரிட்டிக்காக. அப்போ என்ன ஆகும், கேஷ்லேருந்து குறையாது, ஏன்னா இது கூட்ஸ் கொடுத்ததுனால கூட்ஸ்லேருந்து தான் நம்ம குறைக்கணும். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம் முதல்ல. ஓகே, ஈக்குவேஷன் போட்டாச்சு. இப்போ அடுத்து கூட்ஸ்லேருந்து நம்ம ₹1,000 குறைக்க போகிறோம். அண்ட் இன்னொன்றுத்தில் எது குறையும், கேபிட்டல் குறையும் 1000. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு 3,000. இப்போ இது ஈக்குவேஷன் போட்டிருக்குங்க. 25 - 1,000 24,000. 1,51 - 1 1,50,000. இது அப்படியே 3,000 போட்டாச்சு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம், கேஷ் குறையும் அண்ட் கேபிட்டல் குறையும். ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 3,000 ஏன்னா வந்து பெய்டுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கேஷாக தான் கொடுத்துருப்போம், அப்போ கேஷ்லேருந்து 3,000 ரூபாய் குறையும். அதுக்கப்புறம் எங்கே குறையும்னா கேபிட்டலில் குறையும் அதே 3,000 ரூபாய். சரியா? இப்போ ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. 1,29 - 3 இது அப்படியே 24. இது 1,50,000 - 3 இது அப்படியே 3. ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ப்ரீபெய்டு ₹500. ப்ரீபெய்டுன்றது என்னென்னா ப்ரீவியஸாகவே பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி அடுத்த வருஷத்துக்கு பே பண்ண வேண்டியதை முன்கூட்டியே பே பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே நம்ம பே பண்ணோம் பார்த்தீங்களா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ப்ரீபெய்டு, அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துட்டோம், 3,000 கொடுத்துட்டோம், அதில் வந்து 500 கிடையாது. ஓகே, அப்போ இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸில் காட்டுறோம். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸுன்றது அசட், அதனால் அதுக்கு தனியாக ஒரு காலமே வச்சு காட்டுறோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் போடுங்க. 1,26 - 500 இது அப்படியே 24, இது அப்படியே 500. ஓகே, இங்கே 1,47, இங்கே 3,000. இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது, 1,25 500 24,500. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,50,000. ஸோ 1,50,000 ஈக்குவல் டு 1,50,000 ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.